மதிப்புக்குரிய பெரியவர் RBM என அழைக்கப்படும் திரு RB முருகேசன் அவர்களின் இந்த நினைவாஞ்சலி நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் ஒரே நாடு தன் நினைவில் நிறுத்துகிறது. ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் வரை நம்மோடு இருந்த திரு RBM அவர்கள் பாரத மாதாவுடைய திருவடியிலே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லாருமே ஆன்மீக ரீதியில சொன்னோம்னால் பிறந்தவங்கள ஒரு நாளைக்கு இறந்துதான் துவக்கம் என்றால் முடிவு. சில பேர் அவங்களுடைய பாதங்களை பதியவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பதியவிட்டு சென்றதுல நம்முடைய இயக்கத்திலே, நம்முடைய பத்திரிகையிலே, நம்மை சார்ந்த சகோதர இயக்கங்கள்ல பல பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாருமே அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் திரு RBM அவர்கள், ஐயா முருகேசன்ஜி அவர்கள் சரளாம ஆரம்பத்துல எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அவருடைய தூய பெண்முடை, அதே மாதிரி உள்ளம். சாதாரணமாக இந்த காலகட்டத்துல நமக்கு ஏராளமான மெட்டீரியல் கிடைக்குது. இணையதளத்துல போய் நிறைய செய்திகளை பார்த்த உடனே எடுத்து பகிரலாம். புத்தகங்களையும் புத்தக சாலைகளையும் போயிருந்து தேடி கண்டுபிடிச்சு தரவுகள் எடுத்து கட்டுரை எழுத வேண்டிய அவசியம் இப்ப இல்லை. டக்குன்னு GROK கிளாட்னு நினைக்கிறாரு, ChatGPT இதெல்லாம் ஒரே நிமிஷம் கொண்டாந்து போட்டு. அது இல்லாத காலத்திலேயும் அது வந்தால் கூட அதுல பெரிய பரிச்சயம் இல்லாமல் கூட முருகேசன்ஜி அவர்கள் தன்னுடைய பழக்க வழக்கங்கள், வாசிப்பு, பார்த்தவை கேட்டவை இவைகளிலேயே அறிவுபூர்வமாக பல விஷயங்களை எழுதி வந்திருக்கிறார். என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பத்திரிகையாளராக இருந்திருக்கிறார். பழகக்கூடிய வகையில மென்டல் மெச்சூரிட்டியில எல்லாவற்றையும் கிரகித்து அதன் மூலமாக ஒரு ஞானம், புத்தகங்களை படித்து அந்த வாசிப்பினால் ஒரு ஞானம். அவர் வேலை பார்க்கின்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டதால, டிவி மற்ற விஷயங்கள் அதெல்லாம் இருக்கலாம். இதை மட்டுமே வைத்து பெரிய பெரிய விஷயங்களை உலகத்துக்கு சொன்னவர், பத்திரிகை மூலமாக சொன்னவர். சாதாரணமாக இப்ப கண்ணுக்கு முன்னால் அவருடைய புத்தகம் அபாயத்தின் அரவணைப்பில் அகிலம் 2005 எழுதியிருக்காரு. 21 ஆண்டுகளுக்கு முன்னால் 21 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன ஒரு பெரிய விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வை. அந்த எழுத்தினுடைய இப்படி ஒரு நெகட்டிவான விஷயத்தை நம்ம சொல்றோமோ அப்படின்னு படிக்கிறவன் நினைச்சிடக் கூடாதுங்கிறதுக்காக அச்சமுறுத்த வேண்டும் என்பதன் பொருட்டோ அல்லது பீதியை கிளப்ப வேண்டும் என்பதன் பொருட்டோ இத்துருவில் எழுதப்படவில்லை. துவக்கமே மனிதனுடைய பயத்தை போக்கி இந்த தலைப்பதற்கு சம்பந்தப்பட்டது இல்லை என்கிற விவரத்தை சொல்லுகிற அளவுக்கு அவருடைய எழுத்து துவங்குகிறது. உள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் அப்படி வாரம் ஒரே நாளில் அவர் எழுதக்கூடிய கட்டுரைகள் மையப்புள்ளி அந்த இலக்கை நோக்கிய குறிப்பாகவே இருந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு யூடியூபர் அல்லது ஏதாவது ஒரு டிவியில வேலை பார்க்கிற ஆங்கர் அல்லது தினசரி டிவியில பேசிட்டு இருக்கிறவன், இவர்கள் தான் கண்டித்து தெரிகிறார்கள். பத்திரிகையாளர் என்பது ஆரம்ப காலத்திலிருந்து 4வது தூணான பத்திரிகை ஒரு பலமான விஷயமா இருந்தது. ஒரு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் பின்னால போனோம்னா 1950களில் பத்திரிகையாளர் சொல்லுவதுதான் கௌரவம். அண்ணாதுரையிலிருந்து கருணாநிதியிலிருந்து பத்திரிகையை வைத்துத்தான் வேலை வந்தார்கள். அதற்கு முன்னால சரித்திருத்தால சுதேசமித்திரிலிருந்து நவ இந்தியாவிலிருந்து நம்முடைய சமீப காலத்துல AX TV ராமசுப்பையர்ல இருந்து சீபாதித்தர்ல இருந்து பத்திரிகை என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆயுதம், அது ஒரு மிகப்பெரிய மக்களின் குரல்.
அந்த மக்களின் குரலாக அதனுடைய நீட்சியாக வந்தவர் நம்முடைய முருகேசன் ஐயா அவர்கள். அவருடைய மறைவு அவருடைய குடும்பத்துக்கும் ஒரே நாட்டுக்கும் பெரிய இழப்பு என்றால் கூட மக்களின் குரலை ஒலிக்கக்கூடிய ஒரு குரல் குறைந்து போனது, ஒரு குரல் மறைந்து போனது. குரலாக இருந்தவர் இல்லாமல் போய்விட்டார் என்பது அதுதான் ஒரு பெரிய இழப்பு. அதனால அந்த வாய்ட், அந்த பகுதி, இழந்த பகுதியை மீட்டு தருவதற்கு நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் செல்வி அதிலிருந்து எழுத்துக்கு வர வேண்டும். எழுத்து அல்லது வாசிப்பு மிக குறைந்து போயிடுச்சு. மிகப்பெரிய பத்திரிகைகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டு வருது. காலையில பேப்பர் படிக்காம இருக்க முடியாதுங்கிறது 45-50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான். எல்லாமே டிஜிட்டல்ல வந்ததுனால வாசிப்பு குறைந்து விட்டது. ஆனால் பத்திரிகையாளனாக தான் என்னைக்கு இருப்பான். அவன் எழுத்தில் இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு வடிவில் இருக்கலாம். அந்த எழுத்தையும் வடிவையும் தரக்கூடிய அந்த பத்திரிகையாளருக்கு உண்டான மரியாதையும் புகழும் கௌரவமும் என்றும் நிலைத்து நிற்கும். ஆனாலும் கூட மணி 7 ஆக பொதுங்கிறது யாரும் புறப்படும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உணர்வு பூர்வமாகவே இங்கே இருந்து கொண்டிருக்கு. ஆகையினால்தான் யாரும் பண்ண இது ஆர்பிஎம் மேல நாம வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பு மரியாதை. எஸ்ஆர்ஜிக்கு என்னுடைய நன்றிகள், பாராட்டு. ஒரு நல்லபடியா இந்த நிகழ்ச்சி நடக்கணும், எப்படி ஒரே நாடு பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தபோது ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறார். அதுக்காக எஸ்ஆர் பேசும்போது சொன்னார், இந்த புத்தகத்திலிருந்து முதல் வரியை எடுத்து அவர் பேசினார். அச்சுறுத்த வேண்டும் என்பதன் பொருட்டல்ல அப்படிங்கிறது சொன்னார். நம்ம ராணா பேசினோம். இந்த புத்தகத்துல கடைசி அட்டையில ஒரு வார்த்தை, தரணியில் மெளிரும் யாவும் தணலில் கருகும் சருகுகளே. யாருக்கு எழுதியிருக்காங்க எனக்கு புரியல. சோ அந்த இயற்கை என்பது எப்படி இருக்க முடியும் என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருக்க. நான் நம்ம விழுதுல பேசும்போது 95 94 தான் நான் பேக் டு கோவிலிய பிரச்சாரத்தில் இருந்தது. விஜயபாலத்துல தான் பொறுப்பாசிரியர். ஆர்பிஎம்னுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாரும் சொல்லிட்டாங்க, டிரான்ஸ்லேஷன். அது எப்படின்னா அவர் எழுதி கொண்டு வர முடியல. அவர் போன உடனே நம்ம விஜயபாலத்தில் அவருக்குன்னு ஒரு பார்ட், இது இந்த மேட்ரு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படி கொடுப்போம். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த டிடிபி ஆபரேட்டர் பக்கத்துல வைத்துக் கொண்டு முதல்ல ஒரு 10 நிமிஷம் அதை படிப்பார். ஆர்டிக்கல் படித்த பிறகு பக்கத்துல உட்கார்ந்துட்டு கடை அந்த பேராவெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல சொல்லிட்டே இருப்பார். இவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க. டிக்டேஷன் தான் அது. கடைன்னா அப்படித்தான் சொல்லுவார். அவர் எழுதிட்டு நான் இதை எடுத்துட்டு போறேன், வச்சுட்டு போறேன், நாளைக்கு கொண்டு வரேன் அதெல்லாம் கிடையாது. அவர் வர்ற நேரம் அவருக்கான அலாட்டட், அவருக்கான டிடிபி ஆபரேட்டர் அப்படி கொடுத்தாச்சுன்னா வந்த உடனே உட்கார்ந்து அவர் பண்ற முதல் வேலையை ஒரு 10 நிமிஷம் அந்த ஆர்டிக்கலை படிப்பாரு. அதுக்கப்புறம் அதை கன்சீவ் பண்ணிட்டு ரீப்ரொடியூஸ், அது டிரான்ஸ்லேஷன் என்று நான் சொல்ல மாட்டேன், ரீப்ரொடக்ஷன் அப்படியே கடை அந்த அதுதான் அவருடைய சிறப்பு. இந்த 1 மணி நேரத்தில் அவருடைய குணநலன்களை பற்றி, எளிமையை பற்றி, திறமையை பற்றி எல்லாரும் மிக சிறந்த வகையில் எடுத்துரைத்தாங்க. அதுல எதுவும் விட்டு போன மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய எழுத்து நடை, அவருடைய நிறைய கட்டுரைகளை தொடர்ந்து படிக்கக்கூடியவன். பிரிண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே படிச்சு பார்த்து தான் அனுப்புவோம். அதுல ஆர்பிஎம்ஜி கட்டுரை அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையா சொல்ல போனா அதை படிச்சு பார்க்கவே வேண்டாம், நம்பிக்கையா அப்படியே பிரிண்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு கருத்து தெளிவாகட்டும், நடையாகட்டும்,
எழுத்து பிழை இல்லாததாகட்டும் எல்லாமே சிறப்பா இருக்கும். அதனால அதை அப்படியே அனுப்பலாம். ஆனா அந்த அவருடைய கட்டுரையை படிக்கணும்னு விருப்பப்பட்டு நான் படிச்சு பார்த்து தான் அனுப்புவேன். நிறைய வார்த்தைகள் பழைய வார்த்தைகள் இருக்கும். இந்த தலைமுறையை சேர்ந்தவங்க அதை படிச்சாங்கன்னா சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் அவங்க கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா நமக்கு எல்லாம் புரியும். அந்த மாதிரி ஆழமான ஆனா நம்ம இன்றைய நடைமுறையில பயன்படுத்தாத பல வார்த்தைகள் அதுல இருக்கும். அதை படிக்கிறப்பயே அந்த தனி நடை நமக்கு நல்லா தெரிய வரும். அவருடைய நினைவாக இந்த சிறிய புத்தகத்தின் கடைசி பக்கத்துல ஒரு சில பாராக்களை மட்டும் நான் இங்க படிக்கலாம்னு நினைக்கிறேன். இயற்கையை நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுதிய புத்தகம் அது. அதுல எழுதுறார் பாருங்க, இயற்கையின் மீதுள்ள பிரியம் வலுவடைந்து கொண்டே போனால் அகிலம் மலர்பந்தாக இருக்கும். மாறாக எரிச்சல் அதிகரித்துக் கொண்டே போனால் உலகம் அடுக்கு முள்ளாகி கிழித்து விடும். இயற்கையை நம்ம எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்து சொல்றாரு. பரஸ்பர நேசம் என்றென்றும் பசுமையாக இருக்க வேண்டும். தாவரத்தை அக்கறையுடன் பிரியமுடன் வளர்த்தால் அது நமக்கு பூக்களையும் காய்களையும் கனிகளையும் அளிக்கிறது. தாவரத்துக்கும் அதை பராமரிப்பவருக்கும் இடையே அன்பார்ந்த பரிவர்த்தனை இருப்பின் தாவரம் ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் திகழ்வதுடன் பலனையும் வாரி வழங்குகிறது என்பது மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. இசை கேட்கும் பசு கூடுதலாக பால் தருகிறது என்பதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதனால் தான் ஆடுகிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுகிற மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்று நம் முன்னோர் கூறியுள்ளனர். நம்ம சாதாரணமா இந்த ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன அர்த்தம் எடுத்துப்போம்? யாரு எப்படியோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜால்ரா போட்டு ஒத்து ஊதி காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் அப்படிங்கறத எனக்கும் இது வரைக்கும் தெரியும். இப்ப இந்த இவருடைய வரிகளை படிக்கிறப்ப, இதுக்கு மேல படிச்சுட்டு அந்த வரிகளை படிக்கிறப்ப அப்படி இல்லை. அந்த மாட்டை கூட நேசித்து அதோட பழகணும் அப்படின்னு அதை சொல்றாரு. எப்படி இருக்கு பாருங்க அந்த அர்த்தம். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னா அதை நேசிக்கணும். அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம சொல்லி அதை செய்து அதை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையை நேசிக்கிற விஷயத்துல இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாரு அழகா. இயற்கையின் இசையில் ஐக்கியமாக வேண்டுமெனில் அதை ஆர்வ பெருக்குடன் ஆலிங்கனம் செய்ய தவறக்கூடாது. அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பதை போல அடிப்பதும் அணைப்பதும் இயற்கையே என்றெண்ணி அதை வாஞ்சையுடன் பற்றி கொண்டால் அது நம்மை கிஞ்சித்தும் வஞ்சிக்காது. நம் நிம்மதியும் ஒருபோதும் நிர்மூலமாகாது அப்படின்னு இந்த சுனாமி இதுக்காக எழுதின அந்த கட்டுரைக்கு இறுதியில இப்படி சொல்றாரு. இயற்கையை வெறுத்துடக்கூடாது, இயற்கை இப்படிலாம் பழி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி வெறுத்துடக்கூடாது அப்படின்னு இயற்கைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு திரட்டும் வகையில இயற்கையோட நம்ம எப்படி இருக்கணுங்கிற வகையில எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு பாருங்க. சோ இப்படி அவருடைய நடை ஒரு மிக சிறந்த நடை. ஆழமான கருத்துக்களை கொண்டவர், கருத்துக்களில் ஆழமானவர், தேசியத்தை என்றென்றும் நேசித்தவர். தேசியத்துக்காக எழுதுறவங்க காசுக்காக எழுத மாட்டாங்க, காசுக்காக எழுதுறவங்க தேசியத்தை எழுத மாட்டாங்க. அப்படி தேசியத்துக்காக எழுதக்கூடியவர். எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நானும் பல தடவை அப்படிதான் பார்த்திருக்கேன். முக்கியமான கட்டுரைகள் எல்லாம் அவர்கிட்ட போகும். சில இது அவரே எடுத்துப்பார், நான் இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பார். அதுல என்னென்ன இருக்கணுமோ அந்த கட்டுரையில அத்தனையும் இருக்கும், நிறைவாக இருக்கும் என்று சொல்லி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இவர் உடனே நீங்க இவர் சொல்றீங்க. ஆமா, அவர் 96ல எம்பிக்கு நின்னாரு, ஜெயிச்சிட்டாரு. அப்புறமா என்ன பண்ணாரு, எம்எல்ஏ தூத்துக்குடியில தோத்து போயிட்டாரு. இப்போ இப்படி இருக்காரு அப்படின்னு விவரம் சொல்லிடுவார்.
ஏதாவது ஒரு சின்ன குழு கொடுத்தா பதில் சொல்லுவார். பிங்கர் டிப்ஸ்ல அப்படின்னு சொல்றோம்ல, ஆர்பிஎம்மே ஒரு பிங்கர் டிப்ஸ் தான். அந்த அளவுக்கு டாப் டு பாட்டம் எல்லா விவரமும் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இருந்தாலும் இது தவிர்க்க முடியாதது இந்த அஞ்சலிங்கிறது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரயில் பயணத்தை சொல்லுவாங்க. கம்பார்ட்மெண்ட்ல வயசானவங்க 2 பேர் இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம எங்க போனோம், எதுக்காக பயணம் பண்றோம், எங்க இறங்குறோங்கிறதே நாம மறந்துடுவோம். அங்கேயே இருந்துருவோம் நம்மளுடைய. அதுல ஒரு இளம் தாயும் ஒரு குழந்தை இருக்கு. அதுல யார் வேணாலும் இறங்கலாம், தெரிய இறங்கிடலாம். நம்மளும் ஒரு வாட்டி இறங்கிடுவோம் அந்த ரயில் பயணத்துல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, அந்த தாயும் அந்த குழந்தையும் சேர்ந்துதான் இறங்குவாங்க, தனித்தனியா இறங்க மாட்டாங்க ரயில்ல. ஆனா வாழ்க்கை பயணத்துல அந்த தாயும் குழந்தையும் கூட சேர்ந்து இறங்குறது இல்லை, தனித்தனியாவும் இறங்கிடுறாங்க வாழ்க்கை பயணத்துல. இப்ப ஆர்பிஎம் வாழ்க்கைங்கிற இந்த ரயில் வண்டியில இறங்கிட்டாரு. நாளை மறுநாள் ஒரே நாடு ட்ரெயின் மீண்டும் கிளம்புது. கொஞ்சம் சிக்னல் இல்லாம இருந்துகிட்டு அப்படி மீண்டும் கிளம்பும் போது ஆர்பிஎம் இல்லை. இந்த பூச்சி இனத்துல கொசு, தீனி எல்லாம் ஒண்ணுதான். அவங்கவுங்க தேவையான விஷயங்கள்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, வாழ்வாங்க. ஆனா அந்த கொசுவெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில இருந்து இந்த தேனி இருக்கிற பகுதிக்கு ஓடி வருதுன்னா அது தேனி தான். தேனி மாதிரி அந்த மாலை முரசுல இருந்து ஒரே நாடுக்கு, விஜய பாரதத்துக்கு ஓடி வந்த தேனி தான் நம்முடைய ஆர்பிஎம் ஐயா. அவர் ரொம்ப நேர்மையினுடைய ஒரு அடையாளம் இருக்கு. ரொம்ப எதையுமே கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, கண்டுக்குவாரு, சொல்லுவாரு. இப்போ ரிஷி முனிவர்கள் எல்லாம் ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னா அதை எதிர்த்து போராட மாட்டாங்க, கையை நீட்ட மாட்டாங்க. ஆனா அவங்க மனசுல பண்ணிடுவாங்க. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு ரிஷி மாதிரி, ஒரு முனி மாதிரி நடந்துகிட்டவர் தான் ஆர்பிஎம் ஐயா. ரொம்ப நேர்மையானவர், நல்லவர். அவருக்கு இப்படி ஒரு நினைவஞ்சலிய நம்ம நடத்தணும் அப்படி ஒரு சூழல் வரவுங்கிறது துர்பாக்கியமானது. அவருடைய நினைவை, அவருடைய அந்த சாமர்த்தியத்தை, அவருடைய அந்த திறமைய, அந்த பண்பை நான் என்னோட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன அறியாமலேயே அவருடைய அந்த இயல்பு என்கிட்ட வருது. அதை நான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். நல்லவைகளை நம்ம ஏத்துக்கிறது நல்லது. அதே போல ஆர்பிஎம் அவர்களுடைய நினைவை நாம் சுமந்து இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.